இப்ப நான் ஒரு பூவோட மருத்துவ குணத்தை பத்தியும் அதோட நிறைய விஷயங்களையும் சொல்ல போறேன். அந்த பூ எந்த பூன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆமாங்க, அதுதான் காலிஃப்ளவர். வாங்க அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். இந்த பூல மாவுச்சத்து, உயிர்ச்சத்து, கொஞ்சமா கால்சியம், அப்புறம் சோடியம், கொழுப்பு சத்து, கண் பார்வைக்கு தேவையான கரோட்டின் சத்து அதிகமா இருக்குது. இத அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காலிஃப்ளவர்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் சி அண்ட் மெக்னீசியம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்து இருக்குது. இதை உணவுல சேர்க்கறதால கேன்சர், ஹார்ட் டிசீஸ், தொற்று நோய், டிப்ரெஷன், கீழ்வாதம், ஒபிசிட்டி, டயபெட்டிக் இந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது. காலிஃப்ளவர்ல மூளைக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் விட்டமின் கேயும் நிறைய இருக்குது. இதுல நமக்கு தேவையான குளுக்கோசிலினேட் அப்படின்ற பைட்டோ சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை போக்கி கேன்சர் வராம நம்மள பாதுகாப்பா வச்சுக்கும். காலிஃப்ளவர்ல ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, பொட்டாசியம் இது அதிகமா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால இதய நோய் வரவே வராது. ஏன்னா இதுல அலிசின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா செரிமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா காலிஃப்ளவர்ல 3.35 அப்படின்ற அளவுல இந்த நார்ச்சத்து இருக்குது. அதனால நாம இந்த பூவை சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கணும். இப்ப நம்ம உடம்புல ஹை பிபியை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரத்தத்துல பொட்டாசியம் சத்து இருக்கணும். இது காலிஃப்ளவர்ல அதிகமா இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்மள தண்ணி குடிக்கிறத அதிகப்படுத்தி ஹை பிபி வராம தடுக்குது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் வெயிட் லாஸ் தான். இதுல கலோரி கம்மியா இருக்குது. அதாவது 28ல இருந்து 52 அளவு கலோரி மட்டுமே இருக்கிறதுனால கொழுப்பு நம்ம உடம்புல சேரவே சேராது. உடல் எடையும் குறையும். ஏங்க எல்லாருக்கும் இந்த சத்து இருக்குது, அந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே, கர்ப்பமா இருக்க எங்களுக்கு ஏதாவது சத்து இதுல இருக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. அப்புறம் உங்களுக்கு இல்லாததாங்க, இந்த காலிஃப்ளவர்ல நிறைய விட்டமின் பியும் ஃபோலேட் அப்படின்ற சத்தும் இருக்குது. இது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையோட நரம்பு குழாய் சம்பந்தப்பட்ட குறைய நீக்கி நல்ல ஹெல்தியான பேபி பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கேன்சர் தடுக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படின்றீங்களா? இதுல சல்போரபின், இண்டோல் 3 கஃபினால் அப்படின்ற கலவை இருக்குது. இதனால கேன்சர் செல்ல பயங்கரமா எதிர்க்குது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கருப்பை வாய் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் இந்த கொடுமையான செல் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை காப்பாத்தி நம்மள மனுஷனா நடமாட வைக்குது. இதை தினமும் இல்லைனாலும் கிடைக்கும் போதாவது நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க.